ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை மாத்திரம் நோக்கி ஆராதிப்போம், அவரை மாத்திரம் நோக்கி ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே. இவ்வளவு நேரமா நல்லா ஆராதிச்சோம் அதே தேவ பிரசன்னத்தோடு. ஆமென் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவரை மாத்திரம் தேவ பிரசன்னத்துல, தேவ பிரசன்னத்துல. ஆமென் ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அவரை மாத்திரம் நோக்கி சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, ஆராதனை உமக்கேன்னு சொல்லுவோம். ஆமென். எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வம். உணர்ந்து சொல்லுவோம், ஆலோசனை, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி அவரை மாத்திரம் ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் சொல்லுவோம், ஆராதனை, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை, தேவ பிரசன்னத்திலே ஆராதனை, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உன் நல்ல ஆவியானவரே. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம். நல்ல தேவனை மாத்திரம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம். சொல்லுங்க, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நிறைவான மகிழ்ச்சி நீரே. நித்திய பேரின்பமே. நல்ல சத்தத்தை உயர்த்தி நிறைவா, ஆமென், மகிழ்ச்சி நீரே இயேசுவே. நித்திய பேரின்பமே. ஆராதனை, ஆராதனை உமக்கே.
நமக்கு பேரின்பமாய் இருக்கிறார். நமது தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் இருந்தாலே போதும் பிரியமானவர்களே. வேற எதுவுமே இல்லைனாலும் இந்த இயேசுன்னு ஒருத்தர் என்னோடு இருக்கும் பொழுது, என்னிடத்துல பலன் இல்லைனாலும், என்னிடத்துல ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே இல்லைனாலும், இதோ எனக்குரிய பங்கு, இதோ எனக்குரிய பரம்பரை சொத்து, எனக்குரியவர், இவர் எல்லாமுமானவர், இவர் எல்லாமுமானவர், இவர் இருந்தாலே போதும். அல்லேலூயா, ஆமென், ஜீசஸ், அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம் அப்படியே கண்ணை திறந்து பாருங்க. இயேசுவுக்கு பயப்படுறவங்க எதற்குமே தோத்து போக மாட்டாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு பயப்படுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பிசாசுக்கு பயப்படுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் உஷாரா தான் இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றோம். அதற்கான ஒரு ரிசல்ட் என்ன தெரியுமா வேணும்? நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நல்ல பரிசுத்த ஆவியானவர்கள் நல்லா நிறைஞ்சிட்டு, ஆனா திடீர்னு யாருக்காவது பிசாசு ஓட்டணும்னு கூப்பிட்டாங்கன்னா, வேண்டாம்ப்பா, என் வீட்டில் புள்ள இருக்கு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நான் பிசாசு என்ன செய்ய மாட்டேன். அப்புறம் எதுக்கு அந்த அபிஷேகம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வேண்டாம் ஏசப்பா அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு பிக்சர் ஒன்று இருந்தா அந்த டிஸ்பிளே பண்ணுங்கப்பா. ஒரு பிக்சர் ஒன்று பாருங்க. இது நான் வந்து கோயம்புத்தூர்ல என்னுடைய ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு, அது எப்படி கிளியரா தெரியுதுன்னு தெரியல. சரி, ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது என்ன ஆச்சு, நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு காட்சியை நான் பார்த்தேன். என்னன்னா, எனக்கு முன்னாடி ஒரு லோடு வண்டியில் வந்து ஃபுல்லாக இந்த காய்கறிலாம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த நாள் விடிய காலைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க போல. அதனால நல்ல ஒரு டாடா ஏசின்னு வச்சுப்போமே. டாடா ஏசியில் ஃபுல்லாக லோடு இருக்குது. இந்த டாடா ஏசியில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, அந்த கீழே இருக்கிறது என்ன செய்வாங்க, ஒரு கதவு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த செயினை போட்டு என்ன செய்வாங்க, ஸ்ட்ரைட்டாக இப்படி மாற்றுவாங்க. கீழே இருக்கிறத இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி மாற்றுவாங்க. நாங்கள் பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த கதவு இருக்கிற முன்னாடி வரைக்கும் என்னென்னா ஃபுல்லாக ரேக்கு, எல்லாம் தக்காளியோ வெங்காயமோ இல்லை என்னென்னமோ தெரியல, எல்லாம் ரேக்கில் இருக்கிற எல்லா காய்கறிகள். ஆனால் இந்த சமமாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கதவுல ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹைவே, கோயம்புத்தூர் டு மதுரை ஹைவே. அந்த கதவுல அதுல ஒரு 5 பேர் 60 ஸ்பீடு 80 ஸ்பீடு போற அந்த டாடா ஏசில அங்க அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, படுத்து போயிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ஒரு நம்மளால முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நம்ம சும்மா சாதாரணமாக போகும்போது என்ன செய்ய முடியாது, உட்காந்து போக முடியாது. அப்போ ஒரு ஹைவே நடுவில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. நான் சொல்றது வந்து நைட்டு, இது நடந்தது வந்து நைட்டு 1:30 மணி அந்த டைம்ல நான் சொல்றேன். அந்த மணி, அதுவும் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, யாருமே முழிச்சில்ல. எல்லாம் சங்கிலியை பிடிச்சி அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு ஒருவருக்கு மேல 5 பேர் எப்படி அதுல படுக்க முடியும்? ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்க கால் இருக்குது, இன்னொருத்தவங்க மேல தலை இருக்குது. எல்லாம் அப்படியே புரண்டு தான் என்ன செய்யறாங்க, 5 பேரும் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி தான் அங்க படுத்திருக்காங்க. நான் கேட்டேன், இதுக்கெல்லாம் எப்படி இதை படுக்க முடியும் போது பக்கத்தில் ஒருத்தர் வர அண்ணன் இருந்தார், சொன்னாரு, எப்பா இது இல்லாம வாய்ப்பே இல்லை. ஒரு சாதாரணமா இருந்தானா அவனால முடியாது. அதனால இது இல்லாம, நான் இது எதுக்கு சொல்றேன், அது அசுத்தம் உள்ள போகுது, பயப்பட மாட்டான். பரிசுத்தம் உள்ள போகுது, பயந்துட்டு கிடக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க, உடம்ப சீர்கட்டு நாசமாக்குது, உள்ள போகுது, பயப்பட மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு இன்னமும் பயம் எதுக்கு? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமாங்க, அது அசுத்தங்க, உடலுக்கு கேடு. ஆனா அதை போட்டு என்ன செய்ய மாட்டான், அந்த பின்னாடி 5 பேர், எப்பா
நாங்க தூங்குறோம், எங்களுக்கு விழித்திருக்கலாம் வேண்டாம், பயம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு ஆராதனையிலையும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றோம்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நாம பயப்படாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிசாசையும் மேற்கொள்வதற்கு பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு பாடலை பாடுவோம். ஃபாதர் பெக்மன் சொல்லிய பாடல், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். இது சும்மா நீங்க வாயால பாடினீங்கன்னா பிசாசு உங்க கூட தான் வருவான். சொல்லிட்டேன், இப்ப நீங்க யார் என்ன நினைச்சாலும் எனக்கு தெரியாது. நீங்க சும்மா பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன்னு உள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு ரெடி 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 டு கம். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். எதற்கும் பயப்படாம இந்த பாடல் நல்லா உற்சாகமாய் பாடுவோம். ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா உங்க வீட்டுல கடங்காரன் வருவான். உங்களுக்கு அடங்கியிருந்த பிள்ளை திடீர்னு நீ சொல்ற பேசலாம் கேட்க முடியாது. ஐயோ, அதுக்காப்பா இந்த 7 மணி நேரம் ஜெபத்துக்கு வந்தேன். நானே பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நல்லாதான் வண்டியில போவீங்க, திடீர்னு அடிக்கடி ராஜங்கள் எனக்கு அடிக்கடி சொல்லி தருவாங்க, எப்பா ஊழியம் முடிச்சுட்டு போகும்போது என்ன செய்யணும், கவனமா நீ போகணும். மற்ற நேரத்துல ஏதோ சரி லைட்டா வண்டி ரைஸ் பண்ணணும் பரவாயில்ல, ஊழியம் முடிச்சுட்டு என்ன செய்யணும், அங்கிள் அடிக்கடி அதை சொல்லுவாங்க, நல்லா நிதானமா போகணும். பிசாசு எப்படி எங்க செயல்படும் தெரியும். ஆனா நீ பயப்படணுமான்னு கேட்டா வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நமக்கு 7 மணி நேரத்துக்கான ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டு. ஆனா அதற்கான கொஞ்சம் அந்த தடைகள் வந்தாலும் நம்ம சொல்லணும், இயேசு என்னோடு, ஆமென், இயேசு சொல்லுவோம். எனது நங்குலம் இயேசு இருக்கிறார்.
ஆறுதல் வந்தது, கலக்கல் நீங்கியது. ஆமென். பாடி மதிலை நல்லா இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால துதித்து பாடி மதிலை இயேசுவின் நாமத்தினால நாம் எடுக்கிற துதியினால துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான். ஆமென். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதியினால விரட்டி அடிங்க, துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான். ஆமென். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கு, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்லை. துதிக்கும் தாவீதுக்கு கொஞ்சமும் பயம் இல்லை. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிப்போம். விசுவாச வார்த்தையால் சொல்லுங்க ஆமென். துதித்து பாடி மதிலை இடிப்போம். நல்ல உற்சாகமாய் ஆமென். துதித்து பாடி மதிலை ஓரி மலகலனரபா. ஆமென். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான். ஓ ஜீசஸ் முறிவெடுத்தால் திரும்பி வருவான். ஓரி மலகலனரபா. துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான். இக்க துனரகலனரபா. திரும்பி வருவான். ஆமென். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான். ஓரி மலகலனரபா ஷகலனரபா. திரும்பி வருவான். ஆமென். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான். ஆமென். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென். ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு ஆமென். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ இயேசுவின் நாமத்தினால ஆமென். மதிலை இப்பொழுதே இப்பொழுதே தேவ வல்லமையினால ஆமென். துதித்து பாடி மதிலை ஆமென். மகிழ்ந்து பாடி எரிகோ ஆமென். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான். திரும்பி வருவான். ஆமென். ஹalleluya. துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென். துதித்து பாடி துதித்து பாடி மதிலை தேவனை மாத்திரம் துதிங்க. இதோ எரிகோ எரிகோ இப்பொழுதே உடைகிறது, உடைக்கப்படுகிறது, உடையப்படுகிறது. துதித்து பாடி மதிலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா பொல்லாத எரிகோ கோட்டைகள், பொல்லாத கிரியைகளை எங்கள் துதியினால, எங்கள் துதியினால துதித்து பாடி ஒரு அழகலனரபோ ஷகலனரபா. இப்பொழுது தேவ வல்லமை, இதோ தேவ வல்லமை. நீ பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதோ அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறாரு. இப்பொழுது தேவ வல்லமை, இப்பொழுது தேவ வல்லமை ஒவ்வொரு எரிகோ கோட்டையையும் தகர்த்துகிற தேவ வல்லமை. உன்னுடைய பயத்தின் ஆவிகள் இந்த நேரத்திலேயே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறது. நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த துதியினாலே இதோ எரிகோ மதில் சுவர்கள் இடிக்கப்படுகிறது, இடிக்கப்படுகிறது, இடிக்கப்படுகிறது. இப்பொழுது இப்பொழுது இந்த இயேசுவின் என்ற நாமத்தை கொண்டு, இயேசு என்ற நாமத்தை கொண்டு உன் வீட்டில் இருக்கிற அசுத்தங்கள் இப்பொழுது நீங்கப்படுகிறது. இதோ நீங்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கிற எல்லா கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறது. இதுதான் துதியோட வல்லமை, இதுதான் துதியோட வல்லமை. என் வல்லமையுள்ள தேவன் இதோ கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். எதற்கெல்லாம் இதுவரை
இதுவரைக்கும் பயந்துட்டு இருந்தீங்களோ இனி அதற்கு பயப்பட வேண்டாம். இயேசு இருக்கிறார் மகளே, இயேசு இருக்கிறார் மகனே, ஆண்டவர் இருக்கிறாரு. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஆண்டவர் இதோ உங்களை கொண்டு பிசாசை வெட்கப்படுத்துகிறார், உங்களை கொண்டு பிசாசை வெட்கப்படுத்துகிறார். ஒஷந்து ரிபா லகதலரபா ஒரிக்க துன ரகபோஷகதலரபா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஒரு சில நேரத்துல பயப்படுகிறதுனால ஒரு காரியத்துல ஜெயம் கொள்ள முடியலையோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல இருந்து பயத்துல ஆவியே இதோ நான் எடுத்து போடுகிறேன் என்று. இன்றைக்கு 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 நீ அந்த காரியத்துல ஜெயம் பெறும்படியாய், ஜெயம் பெறும்படியாய் தேவ வல்லமை, தேவ வல்லமை இன்னும் ஆட்கொள்ளுகிறது. ஓ சங்கு ரிபா லகதனரபா ஓ ரிக்க துன ரகதனரபா. ஆமென், ஆமென். ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். இந்த துதியினால ஒரு விடுதலை, இந்த துதியினால ஒரு வெற்றி, இந்த துதியினால இதோ தேவ சேனையா எழும்பி பிசாசை தோற்கடிக்க போகிறோம். இந்த துதியினால, இந்த ஆராதனை வேளையினால, இந்த 7 மணி நேரம் ஜெபத்தினால பிசாசு சேனையை தோற்கடிக்க போகிறோம், தோற்கடிக்க போகிறோம். தேவ வல்லமை இன்னுமாய் ஆட்கொள்ளுகிறது, இன்னுமாய் ஆட்கொள்ளுகிறது. ரிபா லகதன ரபோ சந்து ரித்தே நரகதன ரபா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய கரத்துல இதோ ஒரு பெரிய ஆயுதமாய் காணப்படுகிறீர்கள். பெரிய ஆயுதம் கர்த்தருடைய கரத்துல, ஒரு தண்டாயுதமாய் அவருடைய கரத்துல, பிசாசை வெல்லக்கூடிய ஆயுதமாய் இதோ என் தேவ இன்னுமாய் இன்னுமாய் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரிக்க துன ரபோ ஷகதன ரபா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது 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 எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். இன்னுமாய் தேவ வல்லமை, தேவ வல்லமை உச்சப்படுகிறது, உச்சப்படுகிறது, உச்சப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிக்க துன ரகபோ ஷகதன ரபா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. ரிபா லகதன ரபா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னுமாய் பிசாசு வெட்கமடைகிறார், இன்னுமாய் பிசாசு வெட்கமடைகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இதுவரைக்கும் உங்க பேரை சொன்ன பிசாசுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இனிமே ஒவ்வொரு பேரையும் சொல்லும் போது அத நிமித்தம் பிசாசுக்கு கலக்கம், அத நிமித்தம் பிசாசுக்கு கலக்கம். ஹalleluya, ஹalleluya. ரிக்க துன ரகபோ ஷகதன ரபா. ஹalleluya, ஹalleluya. இது உங்களை கொண்டுதா, உங்களை கொண்டுதா மகத்தான காரியத்தை தேவன் செய்கிறார், தேவன் செய்கிறார். ஓ சந்து ரிபா லகதன ரபா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். அன்றைக்கு இதோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த 7 மடங்கு ஜுவாலைக்குள்ள 3 பேரா போய், ஆனால் அங்க 4 பேரா இருந்தாங்களையா. இன்றைக்கு இந்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க ஒத்தாலா வந்திருக்கலாம், ஆனால் உங்களோடு இன்னொரு ஒருத்தர், உங்களோடு இன்னொரு ஒருத்தர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் உங்களோடு, உங்களோடு இருக்கிறார். உங்க அருகாமையில, உங்கள் அருகாமையில. ஓ சந்து ரிபா லகதன ரபா. ஓ சந்து ரிக்க துன ரகலகதன ரபா. ஆமென், ஆமென். இந்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க ஒருவரா வந்திருக்கலாம், ஆனால் உங்க அருகாமையில இதோ அசைவாடி கொண்டிருக்கிறாரு, அசைவாடி கொண்டிருக்கிறாரு, அசைவாடி கொண்டிருக்கிறாரு. இன்னுமாய் பலப்படுத்துகிறார், 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 பலப்படுத்துகிறார். ஓ சந்து ரிபா லகதன ரபா. ஓ சந்து ரிக்க துன ரகதன ரபா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். என்னையும் பலப்படுத்துங்கப்பான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் இன்னுமாய் 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 பலப்படுத்துகிறார், இன்னுமாய் பலப்படுத்துகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ. ஆமென்.
துதித்து பாடி மதிலை ஆமென் மகிழ்ந்து பாடி எரிகோ ஆமென் துதித்து பாடி மதிலை ஆமென் மதிலை பாடி எரிகோ பிடிப்போம் துதித்து ஆமென் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் ஆமென் ஹalleluya முறுமுறுத்தால் திரும்பி வருவான் ஆமென் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் ஹalleluya முறுமுறுத்தால் திரும்பி ஆமென் வருவான் ஆமென் ஹalleluya துதி எடுத்தால் சாத்தான் ஓரிபா லகன ரபோ ஷகதன ரபா ரிகா துனரகதன ஆமென் துதி எடுத்தால் ஓரி அலகபோ ஷகதன ரபா ஆமென் ஆமென் இயேசு என்னோடு இருப்பதனால இயேசு என்னோடு நல்ல ஆண்டவரே இயேசு என்னோடு இருப்பதனால ஆமென் இயேசு என்னோடு இருப்பதனால ஆமென் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்குரம் இயேசு இருக்கிறார் எனது நங்குரம் காற்று வீசட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் ஆமென் காற்று வீசட்டும் கடல் ஹalleluya எனது நங்குரம் ஆமென் எனது நங்குரம் சொல்லுவோம் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் ஆமென் பயப்பட மாட்டேன் நான் ஏன்னா இயேசு இயேசு என்னோடு ஆமென் இயேசு என்னோடு ஆமென் இயேசு ஆமென் இயேசு ஆமென் இது அதிசயம் தான் ஆமென் ஓ இது ஆமென் இது அதிசயம் இயேசு இருப்பதே ஓ இது ஆமென் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானர் சாவை வென்றவர் என் மனவாளே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் ஆமென் சாவை வென்றவர் ரிபதனரகபோ ஷகதனரபா ஆமென் சாவை வென்றவர் ஆமென் இது அதிசயம் ஆமென் ஓ இது ஆமென் ஹalleluya இது ஆமென் ஓ இது உண்மைதானே கண்டு கொண்டேன் ஒரு புதைய பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன் இந்த இயேசு இருக்காரே சொல்லுங்க ஆமென் இயேசுதான் என் ரட்சகர் இயேசுதான் என் ராஜா இயேசுதான் என் இயேசுதான் என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தம் ஆமென் சாவை வென்றவர் என் ஜீவன் ஆமென் சர்வ வல்லவர் என் ஆமென் சாவை வென்றவர் ஆமென் ஹalleluya சர்வ வல்லவர் என் சொந்தமான ஆமென் சாவை வென்றவர் என் ஆமென் சர்வ வல்லவர் என் எஜமானர் சாவை வென்றவர் என் மனவாளே ஆமென் ஹalleluya நல்ல ஆவியானவர் மாத்திரம் ஹalleluya ஓ ரிஹாதான ரகபோ ஷகதுன ரபலகதான ரபா ஹalleluya நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க அப்பா நீங்க என் கூட தான் இருக்கீங்க நீங்க என் கூட தான் இருக்கீங்க இனி நான் பயப்படுறவன் அல்ல இனி நான் பயப்படுறவள் அல்ல எந்தெந்த இடங்களில் பிசாசை நான் நொறுக்கணுமோ எந்தெந்த விதத்தில் பிசாசை நான் வெட்கப்படுத்தணுமோ அந்தந்த விதத்தில் நான் வெட்கப்படுத்துவேன் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளை கொண்டுதான் செய்ய போகிறா நம்மளை கொண்டுதான் உங்களை கொண்டுதான்
ஒவ்வொருத்தரையும் கொண்டுதான் இதோ பிசாசை வெட்கப்படுத்த போறாரு. எந்தெந்த இடத்துல நீங்க தோற்று போனீங்களோ அந்தந்த இடத்துல நீங்க ஜெயித்து உங்களை ஜெயிக்க பண்ணி பிசாசை வெட்கப்படுத்த போகிறாரு. இதுதான் என் இயேசுவை துதிக்கிற மகிமை, இதுதான் என் இயேசுவை துதிக்கின்ற மேன்மை. பிரியமானவர்களே, ஓ சந்து ரிபா லகதான ரபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்பா, கர்த்தருக்கு மாத்திரம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, என் கூட இருக்கீங்களே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நான் ஜெயிக்கும்படியாய் என் கூட நீங்க இருக்கீங்க. ஏசாயால தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வசனம் இருக்கு, நாம் அவருக்கு எப்படி இருக்கோமா, ஒரு தண்டாயுதமாய், ஒரு ஆயுதமாய் நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் கையில அவருடைய கரத்தில் இருக்கிற ஒரு தண்டாயுதம், அவருடைய கரத்தில் இருக்கிற ஒரு அம்புக்கு ஒப்பாய் காணப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. கர்த்தருக்கு மாத்திரம் நன்றி செலுத்தி அப்பா, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை நிரப்புனதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்படியே யாவரும் இருக்கிற இடங்களில் அமர்ந்து கொள்ளலாம். இப்போது ஒரு டீ பிரேக் கொடுக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால 6 மணி நேரம் எந்த ஒரு பலவீனம் இல்லாமல் தேவனை துதிச்சிருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய கிருபை. ஆமென். தம்பி ஆராதனை நடத்தும் போது எனக்கு ஒரு வசனம் நான் நினைப்பூட்டப்பட்டேன். ஒரே ஒரு வசனம், நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இது பிரசங்கம் இல்லை, வேகமாக வாசிங்க. நீதிமொழிகள் 28:1. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான்கள் எப்படி இருக்கிறாங்க? சிங்கத்தை போல. நான் விசுவாசிக்கிறேன், ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய போரே நடக்கும். பிசாசு நினைப்பான், இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க எதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அவன் நினைப்பான், ஒரு சிங்க குட்டியே சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீதிமான் ஒரு சிங்க குட்டி, நம்ம அப்பு குட்டியே அவனால சமாளிக்க முடியாதுன்னா, இது குட்டியா இருக்கும்போது இவ்வளவு கர்ஜனை போடுதுன்னா வளர்ந்தா என்ன ஆகும்? வளர்ந்தா அவனுடைய காரியெல்லாம் காலி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இங்க சிங்க குட்டி மட்டும் இல்ல, சிங்க கூட்டமே இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு சிங்கம். உங்களுடைய காரியங்களை ஒரு விஷயம் கையை உயர்த்தி ஒரு காரியம் நான் ஆவியில உணர்த்தப்பட்டதை சொல்றேன்.
இங்கே ஜெபம் நடத்துகிற இந்த ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிற எல்லா குடும்பத்தின் மேலே தேவனுடைய பாதுகாப்பின் கரமும் ஆசீர்வாதத்தின் கரமும் இருக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பிசாசு ஒரு மனிதனை வேற எதுலையும் வீழ்ச்சி அடைய வைக்க முடியாது. ஏன்னா தெரியும், ஆண்டவர் பிள்ளைங்க கஷ்டம் வந்தாலும் துதிப்பாங்க, நஷ்டம் வந்தாலும் துதிப்பாங்க, எது இருந்தாலும் துதிப்பாங்க, இல்லைனாலும் துதிப்பாங்க, வாழ்ந்தாலும் துதிப்பாங்க, கெட்டாலும் துதிப்பாங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே என்னவா இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். நான் எப்பயுமே எல்லா இடங்களிலும் நான் வளர்ந்து வருகிற காலத்தில் எல்லார்ட்டும் வேண்டுகிற ஒரு காரியம் தான், எனக்காக ஜெபிங்க. ஏன்னா எந்த விதத்திலும் ஆண்டவரை விட்டு இந்த உலகத்துக்கு பின்னாடி போய் என் பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது, அது முக்கியம். பிசாசு தந்திரமா என்ன பண்ணுவான்னா, ஏதேன் தோட்டத்தில் வந்து இதை புசி நல்லா இருக்கும்னு தேவையில்லாத இச்சைய காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து தான் ஒரு மனுஷனை வீழ்த்துவான். எந்த பண கஷ்டமும் அவனை வீழ்த்த முடியாது. அதனால் ஒரே ஒரு கையை உயர்த்தி, நீங்கள் டீ குடிக்கலாம், ஒரே ஒரு கையை உயர்த்தி, ஆண்டவரே இங்கே ஜெபம் நடத்துகிற எல்லா பிள்ளைகள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலெல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். ஒருபோதும் பிசாசு வஞ்சித்திடக்கூடாதுப்பா. இது ஒரு சேனையாக மாறணும். நாங்கள் தேசங்களை கலக்கணும். இயேசு நாமத்தை உலகம் முழுவதும் மகிமைப்படுத்தணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். சிங்க குட்டியாக இருக்கும்போது இப்படி கத்துதுன்னா வளர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்? கர்ஜனை ஊரே கூட்டம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, கர்த்தர் நல்லவர். நான் வளர்ந்து வந்த காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அநேகரை கர்த்தர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். நான் எல்லாரையும் தகப்பன், தாயாய், சகோதர சகோதரியாய் பார்த்து வளர்ந்தோட தம்பிங்களாம். அதே போல் என் தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, தபித்தால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாங்க. அப்படி தான் இருக்கும் ஊழியன்னா, அப்படி தான் இருக்கும். திடீர்னு பாட்டு பாட சொல்லுவாங்க. அதனால் கரங்களை தட்டி, இவங்க யாருன்னா, இதோ பக்கத்து ரோட்டில் சியோன் சர்ச்னு ஒன்று, சியோன் சர்ச் தானே அங்கிள், சியோன் சர்ச்சோடைய பாஸ்டர் இங்கே இருக்கிறாங்க, செல்வராஜ் அங்கிள், அவங்களுடைய மகள். வேணாம் டீ குடிக்கிட்டு எல்லாம் பாஸ்டர் எந்திரிச்சு நெல்லுங்க அங்கிள். ஆண்டி அது இருக்காங்க. இன்னும் அண்ணன் தான் வரல, அவர் ஸ்கூலில் இருக்குது, அவர் டீச்சராக இருக்கிறார். இது வந்து எப்படின்னா, இவங்க எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி, எங்களுடைய கஷ்டத்துலலாம் கூட இருந்தவங்க. அதனால தான் இந்த நாள்லலாம் அவங்கள முன்னிலைப்படுத்துறது ஆண்டவருக்குள்ளே நான் பிரியப்படுகிறேன். ஏன்னா கஷ்டத்துலலாம் கூட இருந்தவங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட அடி உத வாங்காத குறை தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது தட்டு பறந்தது. அங்கிள் அன்றைக்கி இருந்தீங்க தானே? அங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எந்திரிங்க அங்கிள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் சின்னதாக எம்ஐடியில் குடும்பமாக வண்டி எடுத்துகிட்டு ஊழியம் போன காலத்துலேருந்து இன்றைக்கி மேடையில் பாடுற வரைக்கும் இவங்கெல்லாம் எங்கள் கூட இருந்தாங்க. கர்த்தர் இவங்களை எங்கள் கூட வச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஆமே. அதே போல் அண்ணன் சுரேஷ் அண்ணன், தினா அண்ணன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிறவங்க. பல காரியங்களில் உழைச்சி, பாபு அண்ணன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல காரியங்களை உழைச்சி ஆண்டவருக்காக. இது சும்மா நடக்கிற கூட்டம் இல்லை, பலருடைய தியாகங்கள், ஜபங்கள், பலருடைய பிரயாசங்கள் மத்தியில் நடக்கிறது. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். நேரம் கடந்து விட்டது. சொல்லியாச்சு, எல்லாரையும் சொல்லியாச்சு. வாங்க.